ராமனுடைய ஊதியம் 50% குறைக்கப்பட்டு பின்னர் 50% அதிகப்படுத்தப்பட்டது. அவன் எவ்வளவு விழுக்காடு இழக்கிறான்னு கேட்டிருக்காங்க. அவரோட ஊதியம் அதாவது சம்பளம் எவ்வளோன்னு தெரியாது, அதனால் நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கிடுவோம். அவரோட சம்பளத்திலேருந்து 50% ஃபஸ்ட்டு குறைக்கிறாங்க. அப்போ குறைக்கிறாங்கன்னா மைனஸ் போட்டுக்கிறோம். அந்த சம்பளத்திலேருந்து எவ்வளோ குறைக்கிறாங்கன்னா 50%. அப்போ 50x/100. 50% நம்ம சதவீதத்தை பின்னமாக எழுதும்போது 100 அளவுக்கு எழுதுவோம். அதனால் இப்படி எழுதிக்கிறணும். அப்போ எக்ஸ்லேருந்து 50x/100 கழிச்சா நம்ம என்ன பண்ணுவோம், இதிலேருந்து இந்த எக்ஸை பெருக்கி வர ஆன்சரோட இதை அப்படியே மைனஸ் பண்ணி எழுதிடுவோமா. அப்போ 100x - 50x/100. இப்போ இதை சால்வ் பண்ணால் என்ன வரும், 100xலேருந்து 50xஐ மைனஸ் பண்ணால் மீதம் 50x இருக்கும் /100. இப்போ இதை கேன்சல் பண்ணலாமா. ஒரு 50 50, 2 50 100ன்னு போடலாம். அப்போ என்ன வருது, x/2 வருது. சம்பளத்திலேருந்து 50% குறைச்சா நமக்கு இந்த மதிப்பு வருது. அப்புறம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 50% அதிகப்படுத்தியிருக்காங்க. அதாவது குறைச்சிட்டு அதிகப்படுத்தியிருக்காங்க. அப்போ இந்த குறைச்ச சம்பளத்திலேருந்து தானே 50% அதிகமாக இருக்கும். அப்போ இதிலேருந்து x/2ல் இருந்து 50% அதிகப்படுத்தியிருக்காங்க. அப்போ அதிகப்படுத்துகிறாங்கன்னா ப்ளஸ் வரும். x/2 ப்ளஸ் இதிலேருந்து தான் 50% அதிகப்படுத்துகிறாங்க. அப்போ 50/100 இன்ட்டு x/2ன்னு வரும். இங்கே எப்படி நம்ம எக்ஸ்லேருந்து குறைஞ்சதுனால இங்கே பக்கத்தில் எக்ஸ் போட்டோமோ, அதே மாதிரி x/2லேருந்து கூட்டினதுனால இங்கே பக்கத்தில் x/2ன்னு போட்டுறணும். இப்போ இதை சால்வ் பண்ணால் அதே மாதிரி தான், ஒரு 50 50, 2 50 100ன்னு சால்வ் பண்ணிடலாமா. இப்போ இங்கே x/2 அப்படியே வந்துடும். ப்ளஸ் இங்கே இங்கே ஒரு 2 இருக்குது, இங்கே ஒரு 2 இருக்குது. அப்போ 2 4ன்னு வந்துடும். இப்போ இது ரெண்டையும் கூட்டினா பகுதி நமக்கு வேறு மாதிரி இருக்குது. அப்போ மீச்சிமா கண்டுபிடிப்போமா. அப்போ 2க்கும் 4க்கும் மீச்சிமா எடுத்தால் நமக்கு என்ன வரும், ஓரண்டா 2 ஈரண்டா 4 2 1 ஓரண்டா 2. அப்போ இதுக்கு மீச்சமா எடுத்தால் நமக்கு என்ன வருது, 4 தான் ஆன்சர் வருது. அப்போ ஆல்ரெடி இங்கே பகுதியில் 4 இருக்குது. அப்போ இங்கே தான் 2 இருக்குது. இதை தான் நம்ம 4ஆக மாற்றணும். இதை 4ஆக மாற்றோம்னா நம்ம இதை 2ஆல் பெருக்குனா நமக்கு 4ஆக மாறிடும். கீழே 2ஆல் பெருக்குனா நமக்கு மேலேயும் 2ஆல் பெருக்குவோமா. அப்போ மேலே 2ஆல் பெருக்குனா 2x/4ன்னு வந்துடும் கூட்டல் x/4. இப்போ இதை கூட்டினா 2xோட ஒரு எக்ஸை கூட்டினா 3x/4. அப்போ 50% கூட்டினதுக்கப்புறம் நமக்கு எந்த மதிப்பு கிடைக்குது, 3x/4ங்கிற மதிப்பு கிடைக்குது. இப்போ நமக்கு கணக்கில் என்ன கேட்டிருக்காங்க, எவ்வளவு இழக்கிறான். அதாவது மொத்த சம்பளத்திலேருந்து இவ்வளோ டிஃப்ரென்ஸ் ஏற்பட்டிருக்கு. 50% குறைச்சிருக்காங்க, 50% கூட்டியிருக்காங்க. இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணும்போது அவருக்கு மொத்த சம்பளத்திலேருந்து எவ்வளோ கம்மியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அப்போ ஆரம்ப சம்பளத்தையும் இப்போ கடைசியாக கிடைச்ச சம்பளத்தையும் கழிச்சா நமக்கு இதில் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருமா. அப்போ x மைனஸ் இந்த 3x/4 இது ரெண்டையும் மைனஸ் பண்ணணும். இதை மைனஸ் பண்ணால் நம்ம என்ன பண்ணுவோம், இதோட இதை பெருக்கி வர ஆன்சரோட இதை மைனஸ் பண்ணிடுவோமா. அப்போ 4x மைனஸ் 3x/4 அப்படியே போட்டுறணும். மீதம் ஒரு x இருக்கும் /4ன்னு இருக்குமா, அதாவது x/4 தான். அப்போ x/4ன்னு கிடச்சிருச்சு. ஆனால் நமக்கு எவ்வளவு விழுக்காடு இழக்கிறான்னு கேட்குறாங்க, சதவீதத்தில் கேட்குறாங்க. விழுக்காடுனா சதவிகிதம். அப்போ சதவீதம் எப்படி கண்டுபிடிப்போம், மொத்த சம்பளத்தில் இருந்து இந்த x/4னா எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். அப்புறம் சதவீதம் கேட்டதுனால நம்ம 100ஆல் பெருக்குவோமா, இப்படி எழுதிடணும். இப்போ இதை நார்மலாக எழுதும்போது x/4 பெருக்கல் 100 அப்படியே வந்துடும். இந்த மேலே உள்ள x/4 அப்படியே போட்டுருவோம், பெருக்கல் 100 அப்படியே போட்டுருவோம். இங்கே கீழே நமக்கு என்ன இருக்கிற அர்த்தம், வெறும் x இருக்குன்னா x/1 இருக்கிற அர்த்தமா. அப்போ இந்த பக்கம் நம்ம தலைகளாக எழுதும்போது x/1 தலைகளாக மாறிடும், 1/xன்னு மாறிடும். இப்போ எக்ஸுக்கும் கேன்சல் ஆயிரும். மீது அந்த 4 100 அடிக்கும்போது ஒரு நாளாக 4 25 நாங்க 100. மீதம் என்ன கிடைக்குது, 25%.